நேற்றைய மனிதன் காடுகளில் விலங்குடன் விலங்காக வாழ்ந்திருந்தான். அவன் சிந்தித்த போது விஞ்ஞானம் பிறந்தது, வளர்ந்தது. அவன் கற்பனைகளும் கனவுகளும் நனவாய். மண்ணுக்கும் விண்ணுக்கும் பாலம் அமைத்து நிலவில் குடியேறவும் வழிவகுத்து விட்டான். செயற்கை முறையில் மனிதனை உற்பத்தி செய்யவும் இன்றைய மனிதனால் முடிகிறது. நாளை மனிதன் மரணத்தையும் வென்று என்றென்றும் வாழ நினைக்கலாம். அவன் மரணத்தை வெல்லும் ஆராய்ச்சியில் பல விபரீதங்களை சந்திக்கலாம் என்னும் கற்பனையே இந்த திரைப்படம். மாநில செய்திகள். கடந்த 20 ஆண்டுகளாக உலகையே அச்சுறுத்திக் கொண்டிருந்த கொடிய எய்ட்ஸ் நோய்க்கு மருந்து கண்டுபிடித்த இந்திய டாக்டர் சங்கருக்கு இந்த ஆண்டின் நோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்த நோயை பரப்பும் கிருமியை கூட கண்டுபிடிக்க முடியாம உலக விஞ்ஞானிகள் திணறிட்டு இருக்கும் போது டாக்டர் சங்கரோட இந்த சாதனையால உலகமே தமிழ்நாட்டை அண்ணாந்து பார்க்குது. அதுக்காக நாம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். டாக்டர் சங்கர் இந்த விஞ்ஞான உலகத்துல பல புரட்சிகளை பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவரோட எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புமே மனிதனோட வளர்ச்சிக்கு பயன்படுமே தவிர அழிவுக்கு பயன்படாது. இந்த நாட்டை விட்டு விஞ்ஞானிகளும் மேதைகளும் வெளிநாட்டுக்கு போகிறப்போ இந்த மண்ணை விட்டே போக விரும்ப டாக்டர் சங்கர் இப்ப உங்ககிட்ட பேசுவார். உங்கள் அன்புக்கும் பாராட்டுகளுக்குமே நன்றி. எனக்கு இரு கரங்கள் போல் உதவி கொண்டிருக்கும் டாக்டர் காந்த், டாக்டர் ரமேஷ் ஆகியோரின் கடுமையான உழைப்பும் இதற்கு காரணம். நான் ஒரு புதுசு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கேன். அதை பத்தி இப்ப நான் சொல்ல போறதில்லை. ஆனா அந்த ஆராய்ச்சி மனுஷன் தோன்ற நாளிலிருந்து பதில் கண்டுபிடிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கிற மாபெரும் கேள்விக்கு பதில் அமைய போறது நிச்சயம். அதுக்கப்புறம் விஞ்ஞான துறையில கேள்விக்குறியா இருக்கிற இந்தியா ஆச்சரியக்குறியா மாறப்போகுது. வெற்றி நிச்சயம். அந்த வெற்றி செய்தியோட உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். டாக்டர், உங்களுக்கு நடந்த பாராட்டு விழாவில் ஏதோ புது ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கிறதா சொன்னீங்களே, அந்த ஆராய்ச்சி என்னன்னு எனக்கும் தெரியும் டாக்டர். சொல்லுங்களேன் பாப்போம். இருதயமே இல்லாத மனிதனை உருவாக்க போறீங்க, அதான் கரெக்ட்? இது தேவையே இல்லை. இதயமே இல்லாதவங்க நிறைய பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்க கற்பனை கட்டாத ஒரு மகத்தான ஆராய்ச்சியில் நான் ஈடுபட்டு இருக்கேன். எங்க ஆவலை தூண்டுறீங்களே தவிர என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க டாக்டர். டாக்டர் ரமேஷ், மனுஷனுடைய வாழ்க்கை எங்க போய் முடியுது? மரணத்துல. அந்த மரணத்தையே ஜெயிச்சுட்டா என்ன பேசாம நின்னுட்டீங்க? சாவை ஜெயிக்க முடியுமா டாக்டர்? மனுஷன் சாவுக்கு என்ன காரணம்? ஓல்டேஜ், அதாவது முதுமை, அப்புறம் வியாதி, விபத்து. இந்த 3 மனுஷன் உடம்புல இருக்க செல்களை அழிச்சிடுது. கரெக்ட். அந்த 3 தான் உடம்புல உள்ள செல்களை அழிச்சிடுது. பட் டாக்டர், பிறக்கிறதெல்லாம் அழியணும்ன்றது தானே இயற்கை. அப்கோர்ஸ். ஆனா நான் கண்டுபிடிக்க போற மருந்த மனுஷன் செத்து 2 மணி நேரத்துக்குள்ள அந்த பிரேதத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தினா செத்து போன செல்களுக்கு சிறுக சிறுக புத்துயிர் கிடைக்கும். போன உயிர் திரும்பி வரும். அப்புறம் சாதாரண மனிதன் சாகாத மனிதன் ஆயிடுவான். அவன்தான் நாளைய மனிதன். அவன்தான் மனிதன்.
கெட்டு போன ரத்தம். இதுல நான் கண்டுபிடிச்ச மருந்தை கலக்க போறேன். ரியாக்ஷனை கவனிங்க. Now it is pure blood. இந்த மருந்தை செத்து போன மனுஷனோட பிரேதத்துல செலுத்தி டெஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு முழு வெற்றி கிடைச்சிடும். டாக்டர், இந்த ஆராய்ச்சியில மட்டும் நாம ஜெயிச்சிட்டா இந்த உலகத்துக்கு நாம தான் கடவுள். இப்போ ஒரு பிரேதம் தேவை. நாம பிரேதத்துக்கு உயிர் கொடுத்தா அவன் எவ்வளவு நான் உயிரோட இருப்பான் டாக்டர்? அவனை சாகடிக்கவே முடியாது. He will live forever. ஜான் ஒரு அனாதை. இவன் செத்து 1 மணி நேரம் ஆகுது. டாக்டர், செத்து போன எனக்கு மறுபடியும் உயிர் கொடுத்த நீங்களே எனக்கு கடவுள். இந்த அற்புதத்தை உடனே உலகத்துக்கு சொல்லிட வேண்டியதானே? அவசரப்படாதீங்க டாக்டர். நம்ம ஆராய்ச்சி இன்னும் முழுக்க முடியல. Let us wait for some more time. டாக்டர், நான் தான் நல்லா ஆயிட்டேனே. இனிமே எதுக்கு ஊசி? Don't worry. இதுதான் உனக்கு கடைசி ஊசி. அதுக்கப்புறம் உன்னை பார்த்து எல்லாரும் அதிசயப்பட போறாங்க. விஞ்ஞான உலகமே ஆச்சரியப்பட போகுது. Relax. John! 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 டாக்டர், அவன் எங்க இருந்தாலும் இமிடியேட்டா கண்டுபிடிச்சாகணும். இல்லனா நாயை கழுத்து நெரிச்சு சாகடிச்ச மாதிரி பாக்குற மனுஷங்களையும் சாகடிக்க ஆரம்பிச்சுட்டா
நம்ம மருந்து அவன் மூளையில சைடு எஃபெக்ட் ஏற்படுத்திருக்கு. அதனால மிருகவரியும் பயங்கரமான கொலவரியும் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஆராய்ச்சியில இதெல்லாம் சகஜம்தான். படிப்படியா தான் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். முதல்ல அவன் எங்க தான் தேடி கண்டுபிடிங்க. மதுவில பல தின்னு குடிச்சுக்கோ, காரமான மழை பத்திய கடிச்சுக்கோ, சோடா சேர்த்து ஜோரா ஏத்து போத மீறி போயிட்டா பிராண்ட மாத்தி போட்டுக்கோ, போத தெளியும் முன்னே வாடி வயசு பொண்ணு காம சும்மாவாம மதுவில பல தின்னு இருக்குது குடிச்சுக்கோ, காரமான மிளக பத்திய கடிச்சுக்கோ. நிலவடிக்கிற நேரம் ஒரு தலை இருக்குது, அலை அடிக்கிற மோகம் நல்ல தலை எடுக்குது, தப்பா தப்பா பாபா சுதந்திரம் எங்க வேணும் இங்க தானப்பா, பல வகை தோணும் கண்ண மூடப்பா, வெற்றி என்பது நம்ம நினைவில் உள்ளது, நாளை என்பது காணும் கனவில் உள்ளது, இன்று நம்ம கையில் உண்டு கிட்ட வந்து கட்டிக்கொள்ளுமா, மதுவில பல தின்னு இருக்குது குடிச்சுக்கோ, காரமான மிளக பற்றிய கடிச்சுக்கோ, சோடா சேர்த்து ஏத்து மீறி போயிட்ட பிராண்ட மாத்தி போட்டுக்கோ, போத தெளியும் முன்னே வாடி வயசு பொண்ணு ஆமா சும்மாவாமா ஆமாம்மா வாமா சும்மாவாமா பாப்பா. NCC கேம்ப்னு வீட்டுல போய் சொல்லிட்டு இங்க வந்து 3 நாளாச்சு. இனிமேலும் இங்க தங்க முடியாது. நம்ம இன்னைக்கே புறப்படுறோம். ஐயோ, ரூம திறந்தே போட்டு வந்துட்டேன். திங்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க ரெடி பண்ணுங்க. இப்ப குளிச்சுட்டு வந்துடுறேன். இன்னும் 2 நாள் நம்ம இங்க தங்க போறோம்.
சீக்கிரம் எவ்வளவு நேரம் வா வெளியே Police headquarters, Vijay here. 6 கொலைகள். எஸ், ஹோட்டல் ப்ளூ பீச்ல கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சிட்டி, பார்டர்ஸ், ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப் எல்லாத்தையும் இமீடியட் அலர்ட் பண்ண சொல்லுங்க. எஸ், சந்தேகம் படிப்படியா யார் வந்தாலும் சரி இமீடியட் அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. வணக்கம். சென்னை மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை. கடந்த 2 நாட்களாக சென்னை மாநகரில் ஆங்காங்கே பொதுமக்கள் சிலர் மர்மமான முறையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிலரது சடலங்கள் அடையாளம் தெரியாதபடி சிதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொலைக்கான காரணத்தையும் கொலையாளிகளையும் விரைவில் கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த படுகொலைகள் மிகவும் கவலை அளித்திருப்பதாக இன்று சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் தெரிவித்தார். மேலும் நகர காவல்துறை கமிஷனர் தலைமையின் கீழ் விசேஷ போலீஸ் படை அமைக்கப்பட்டிருப்பதாக முதல்வர் தெரிவித்தார். ஆண் பெண் குழந்தை என்றும் பாராமல் சிறிதும் மனிதாபிமானமற்ற முறையில் இந்த படுகொலைகளை செய்து கொண்டிருப்பவன் ஒரு மன நோயாளியாக இருக்க வேண்டும் என்று போலீசார் கருதுகின்றனர். காணாமல் போனவர்களை பற்றிய விவரங்களை அருகிலுள்ள காவல் நிலையத்தில் அவ்வப்போது பதிந்துவிட வேண்டும் என்றும் காவல்துறை செய்திக்குறிப்பு ஒன்று பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. ஏன் டாக்டர் அவனை காணோம்னு போலீஸ்ல யாருக்கும் தெரியாம நாம இங்க செஞ்சிருக்கிற ஆராய்ச்சி போலீஸுக்கு தெரிஞ்சா நம்ம தான் குற்றவாளியா நினைப்பாங்க. ஒரு இடத்துல 8, ஒரு இடத்துல 2, ஒரு இடத்துல 3, மொத்தம் 19.
இந்த சார்ஜன் சேகர ரொம்ப சீப்பா நினைச்சுட்டானுங்க. இவன் காந்தியவாதி தானே, ஆட்டு பாலுக்கும் வேர்க்கல்லைக்கும் தான் லாயக்குன்னு. கம்ப்ளீட் சிட்டியை கவர் பண்றேன். இன்னைக்கு அந்த கொலகாரனை அரெஸ்ட் பண்றேன். உனக்கு தெரியாதா? ஊரெல்லாம் கொலை நடந்துகிட்டு இருக்கு. கொலகாரன் இந்த ஏரியாவில தான் சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் கண்ணில் பட்டா உன்னை தீர்த்து கட்டிடுவான். போவேன் வீட்டுக்கு சீக்கிரம். ஒரு அப்பாவியை காப்பாத்திட்ட.
அவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. அவன் தப்பிச்சு வந்தான்னு வச்சுக்க, நான் பாத்துக்கிறேன். நீ போ. ஒரு கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டான். போலீஸ் ஷூட் பண்ணி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து வந்திருக்காங்க. அவன் ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுத்துட்டு போங்க. உள்ள யாரையும் அலோ பண்ண வேண்டாம். நான் உடனே வரேன். நல்ல வேலை, இவன் நம்மகிட்டே வந்து சேர்த்தான். இல்லன்னா நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். 28 குண்டுகள் தொலைச்சோம். இவன் எதை என்ன ஏங்கிக்கிட்டே இருக்க டாக்டர்? ஏனி உண்டா? இவனுடைய தசைகள் நரம்புகள்லாம் வித்தியாசம் மாறிக்கிறது கவனிச்சியா? நாங்க கொடுத்த மருந்துகள் உன் மூளையை பாதிச்சிருக்கு. இந்த ஆராய்ச்சி இவன் உடம்பையும் உயிரையும் பொறுத்த வரைக்கும் சக்சஸ் தான். இருந்தாலும் இவனை போலீஸ்க்கு ஒப்படைக்காம காப்பாற்றி கொஞ்ச நாளைக்கு அப்சர்வ் பண்ணணும். டாக்டர், மனுஷங்கிறது உடம்பு மூளையும் சேர்ந்ததுதான். நீங்க உடம்ப பத்தி பேசுறீங்களே தவிர அவன் மூளையோட நிலைமையை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. டாக்டர், look at the condition of his brain. மூளையோட செல்கள் எல்லாம் தீவிரமாயிடுச்சு.
கட்டுப்பாடு இல்லாத மிருகத்தன்மை அவனுக்கு ஏற்பட்டிருக்கு. பரிசோதனைன்ற பேர்ல நாம நடத்துற இந்த பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்துறோம். டாக்டர் இவனை சாவடிச்சுங்க. For heaven's sake, please stop everything. Okay. Switch off everything. Thank you, doctor. அவனை எங்களால காப்பாற்ற முடியல. He is dead. அவன் உடம்புல 28 குண்டு பாஞ்சிருக்கு. டாக்டர், இவன மாதிரி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. அவனை அடிச்சு பிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி கார்ல ஏத்தும் போது கூட சுய நினைவே இல்ல. திடீர்னு கை வழங்க உடைச்சுக்கிட்டு காரை நொறுக்கி எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சான். அதனாலதான் அவனை சுட்டுட்டீங்க. உங்க கடை முடிஞ்சு போச்சு. போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டா எங்க கடையை முடிஞ்சு போயிடும். பட் அவன் பிளட் குரூப் டிஷ்யூஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஸோ இட் டேக் எத்தனை நாள் ஆகும்? ஒரு வாரம் ஆகலாம். நானே ரிப்போர்ட் அனுப்புறேன். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், புதுசா ரிசர்ச் ஆரம்பிச்சிருக்கீங்களா? அது எவ்வளவு தூரம் போயிருக்கு? இன்ஸ்பெக்டர், திருடனோ கொலகாரனோ கிடைக்கலன்னா எவரையால் பிடிச்சி உள்ள போட்டு கேஸை முடிக்கிற மாதிரி இல்லை இந்த ஆராய்ச்சி. ஐ எம் சாரி டாக்டர், நாங்க அப்படி இல்ல. உண்மையான திருடனும் உண்மையான கொலகாரன் தான் பிடிப்போம். வரேன். ஆமா, இந்த 10 மாடியிலும் ஆராய்ச்சி பண்றீங்க? இல்ல, மேல 8 ஃப்ளோர்ல ஆராய்ச்சியும் கீழே 2 ஃப்ளோர்ல ஆஸ்பத்திரியில இருக்குது. அப்படின்னு ஆராய்ச்சி பண்றீங்க? மனுஷ ரத்தத்தை குரங்கு கொடுத்து குரங்கு ரத்தத்தை மனுஷனுக்கு கொடுத்தா என்ன ஆகுன்னு தான் ஆராய்ச்சி பண்றோம். அப்போ குரங்கு லஞ்சம் வாங்க மனுஷன் பேன் பாப்பான். இது எப்படி என்னோட ஆராய்ச்சி? ஏய் டாடி, உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். என்ன கல்யாணம் ஆச்சுல, பார்ட்டி குடிச்சாடா? அதுவா? அவனே நைட்ல சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நான் கல்யாணம் ஆகி இன்னும் பிரம்மச்சாரி தான். ஏன் பார்ட்டி இடம் கொடுக்கலையா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, எனக்கு ரிசர்ச்சுக்கே டைம் சரியா இருக்கு. பாரு மாப்பிள்ள, வீட்லயும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணு, அப்பதான் குடும்பம் குதூகலமா இருக்கும். உங்க 2 பேரோட பேசிட்டு இருந்தேன், எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். டேய், ஐயோ, உன் பாட்டி வருது, ரொம்ப கோபமா வருது. ஐயோ 3 நாள் ஆச்சுட பார்த்து நான் தொலைஞ்சேன். கண்டிப்பா அடி விழும் போல் இருக்கு. நீ போய் வாங்கிக்க. முதல் உதவி நான் அனுப்புறேன். பிரீத்தி, முதல்ல இந்த போலீஸ் வேலையை நான் ரிசைன் பண்ண போறேன். இனிமே எப்போதும் உங்ககிட்டயே இருக்க போறேன். எனக்கு யார் முக்கியம்? நீதான் முக்கியம். எனக்கு இந்த வேலை தேவையில்லை. அன்னைக்கு நான் வரேன்னு சொன்னேன்ல, திடீர்னு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார், என்ன தூக்கி பந்தோபஸ்துல போட்டாங்க. நான் என்ன பண்றது? நேத்து வரேன்னு சொன்னேன், கொலை, ஊரெல்லாம் கொலை. அந்த கொலைகாரன் எப்படி யோ, இதே கதைய 6 மாசமா கொஞ்சம் கூட மாத்தாம எப்படி அவனால சொல்ல முடியுது? இந்த பாரியா, இதான் லாஸ்ட் வார்னிங். ஆஸ்பத்திரிக்குள்ள அடிக்கடி கலாட்டா. நர்ஸ், சின்ன டாக்டர், பெரிய டாக்டர், ஸ்ட்ரக்சர், சலைன், ஃபாலோ மீ. நான் வெளியே வெயிட் பண்றேன், 5 நிமிஷத்துக்கு வா. ஏய் பிரீத்தி, ஒண்ணு இல்லையே. ஓகே, அப்பாடி. ஏயா, அடியோட பார்த்ததில்ல? நான் அகிம்சாவாதி. ஹாய் பிரீத்தி. பிரீத்தி, தபர், என்னை பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் எப்போதும் டியூட்டின்னு ஒன்ன கவனிக்கிறது இல்லைன்னு தானே? நேத்து கூட டியூட்டி விஷயமா கோத்தகிரி போயிருந்தேன். அங்க என் கையெல்லாம் முள்ளு குத்த, எனக்காக இதை பறிச்சுட்டு வந்தேன். அதை விடுங்க. அப்பா 10ஆம் தேதி நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு லண்டன்ல இருந்து வராரு. அப்படியா? சொல்றதுக்கு தான் நான் 3 நாளா உங்களை தேடிட்டு வரேன். அதான் வந்துட்டேனே. இது பாருங்க, அப்பா கொஞ்சம் கூட நேரம் தவறாதவர். 10ஆம் தேதி சாயங்காலம் கரெக்டா 6 மணிக்கு நீங்க அவரை மீட் பண்ணும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வந்துட்டா போச்சு. அது மட்டும் இல்ல, உங்களுக்காக 2 நாள் லீவ்ல எழுதி வச்சிருக்கேன். அதையும் சைன் பண்ணி ஆபீஸ்ல கொடுத்துருங்க. சரி, கொடுத்துறேன். நாங்கள் ஊர்கோலமா போக பாதை போடுங்கள். மஞ்சள்
வண்ண அஞ்சுகத்தின் அங்கம் என்ன கைகள் மீட்டும் வீணையோ ஒன்றுபட்ட நெஞ்சில் நின்று பொங்கும் இன்பம் கங்கை போல ஊருமோ பாலோடு ஊரும் தேகம் போல ஏற்றுது காணும் சுவையான நாடகம் ஆசை பொங்கும் போது அரங்கேற்றமாகிடும் ஆதாரமா நீயும் வாயந்தன் ஜீவனே நானும் மாறுவேன் ஊஞ்சலாடுவான் நான் ஆடுவேன் உந்தன் மடி மீதிலே தென்றல் காற்றும் இனி செய்யும் சேவகம் பனிவாடையோ இளவேலிலோ பூங்காவிலே தெய்வம் என்னாலும் ஏந்தி நிலவகும் நாங்கள் போக பாதை போடுங்கள் வானமீன்களே நீங்கள் தூங்காமலே காவல் காக்க வாருங்கள் மஞ்சள் வண்ண அஞ்சுகத்தின் அங்கம் என்ன கைகள் மீட்டும் வீணையோ ஒன்றுபட்ட நெஞ்சிலின்று பொங்கும் இன்பம் கங்கை போல ஊருமோ ஊரும் தேகம் போல ஏற்றது உடனே இந்த 50cc இன்ஜெக்ட் பண்ணு. ரொம்ப சீரியஸா இருக்கீங்க. முன்னாடி எல்லாம் நான் ஜோக் அடிக்கிறதுக்கு முன்னாலே சிரிச்சிருவீங்க. ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. என்ன காதலிக்கும் போது என்ன சொன்னீங்க? நீதான் என் உயிர் உடல் ஆவி அப்படின்னு சொல்லல. உன்ன மாதிரி ஒரு அழகு இந்த உலகத்திலே இல்ல அப்படின்னு சொல்லல. எனக்கு ஒரு குழந்தை வேணும். பாருங்க, இன்னும் ஒரு 10 நாள் டைம் தரேன். உங்க கண்டுபிடிப்பு ஆராய்ச்சி அதே இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு என்னோட ஊட்டியோ கொடைக்கானலோ வரீங்க. என் வயசுல ஏதாவது கன்ஃபார்ம் ஆற வரைக்கும் நாம அங்கிருந்து இங்க வரதா இல்ல. ஹலோ, என்னடி கல்யாண பொண்ணு, உன் மேரேஜ் லைஃப்லாம் எப்படி இருக்கு? விசேஷம் ஏதாவது உண்டா? ஆட நீ வேற, என் வீட்டுக்குள்ள கட்டில் சத்தத்தையே காணோம். நீ என்னடானா தொட்டில் சத்தம் வரைக்கும் போயிட்ட. அவர் தான் ஆராய்ச்சின்னு எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. பொடி பூல் தப்ப உண்மையிலதான். இந்த காலத்து பொண்ணுங்க தனக்கு புருஷனா வர போறவன் சரியா இருக்கானான்னு ட்ரையல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மேரேஜுக்கே சம்மதிக்கிறாங்க. நீ என்னடானா இன்னும் 1990லயே இருக்க. நீ பேப்பரை பாத்தியா? உன் புருஷன மாதிரியே தான் ஒருத்த அமெரிக்காவில வீட்டை மறந்துட்டு வேலை வேலைன்னு அலைஞ்சுக்கிட்டே இருந்தானா. பொறுத்து பார்த்தா அவன் பொண்டாட்டி அவனை கடத்திக்கிட்டு போய் கற்பழிச்சுட்டாளா? குட் ஐடியா. நான் கூட இதை ஃபாலோ பண்ண நினைக்கிறேன்.
ஆல் தி பெஸ்ட். பை. ஓகே. உனக்கு என்னப்பா 6 நாள் லீவ் போட்டு ஜாலியா வருங்கால மாமனாரை பார்க்க கிளம்பிட்டா? அதுக்கு என்ன ப்ரோ? ஏன்ப்பா இப்படி கேட்க மாட்டா? லட்சணமா ஒரு லவ்வர அவங்க அப்பாவை எப்ப பார்க்க போற? ஓகேன்னு சொல்ல போறாரு. அப்புறம் என்ன கல்யாணம் தான். என்னையும் சொல்லு. 2 பொண்ணை காதலிச்சா லோ 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 லோன்னு அலைஞ்சா என்ன பண்ண என்ன பிரயோஜனம்? என்னடா சொல்ற? புரியும்படியா சொல்ற? முதல்ல வனிதான்னு ஒரு இங்கிலீஷ் டீச்சரை லவ் பண்ணேன். அவ ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரா இருந்தா. அதனால அவர்கிட்ட இங்கிலீஷ்ல லவ் லெட்டர் எழுதி கொடுத்தேன். அவன் லெட்டர் படிச்சு பார்த்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் திருத்தி 100க்கு 10 மார்க்னு போட்டு சரியில்லைன்னுட்டான். இன்ஸ்பெக்டர் விஜய், திஸ் இஸ் போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ரெட் ஹோட்டல்ல சில ரவுடிங்க பிடிச்சிட்டு தகராறு பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. உடனே அங்க போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓவர். வண்டியை ரெட் ஹோட்டலுக்கு திருப்பி. 6 நாள் நம்ம சொந்த வேலையை பார்க்க விட மாட்டானுங்களே. இவன் தாண்டா அன்னைக்கு நம்ம அரெஸ்ட் பண்ணவன். அரெஸ்ட் பண்ணி என்னடா பிரயோஜனம்? நாம எப்படி வெளியில வந்தோம்? ஜாமீன்ல வெளியே வந்துட்டேன் தலைவா. நாம யாருன்னு தெரிஞ்சிருந்து வந்திருக்கானே. போலீஸுப்பா, விருந்து கொடுத்துருவோம். கொடுத்துருவான். பெரிய போலீஸ், கூச்சா போலீஸ் நம்ம இடத்துக்கு வந்திருக்கீங்க. மது இருக்கு, மாது இருக்கு, எது வேணும்? நான் காந்தியவாதி. பிராண்டி விஸ்கி எல்லாம் சாப்பிடுறது இல்ல. நல்ல ஃபிகரா ஒண்ணு பார்த்து விடுங்க. சாரி சார், ஐ எம் ஆன் டியூட்டி. யூ ஆர் மை பாஸ். ஐ வில் ஒபே யுவர் ஆர்டர். போய் போலீஸ் வேணும் வர சொல்லு. சார் நீங்க பாருங்க, முடியலன்னா என்ன கூப்பிடுங்க. யாரு? ரீட்டாவா? என் காதல் வானத்து நம்பிக்கை நிலா, என் பாலைவனத்தில் பூத்திருக்கும் புது ரோஜா. நான் தான் ஜேவியர் பேசுறேன். அடிபட்ட உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல சேர்த்துறதுக்கு எங்களுக்கு தெரியாது. நாங்க என்ன பொறுப்பு இல்லாதவங்க. தெரியாதா ரீட்டா? உன் பார்வையின் குளுமையிலும் உன் பேச்சின் இனிமையிலும் உன் காதலை நான் அறிந்து கொண்டேன். இப்பொழுது நான் அறிய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். எப்பமா நம்ம கல்யாணத்துக்கு பர்மிஷன் வாங்க போற? நீ யாருக்கிட்ட கேட்கணும்? புருஷனா? போலீஸ் போலீஸ், கோட் நம்பர் 201 ஸ்பீக்கிங். இங்க சண்டை நடக்குது. பீச் ரோட்ல இருக்கிற ரெட்ஸ் கிளப்ல சண்டை நடக்குது. 5-6 வேன்ல போலீஸ உடனே அனுப்புங்க.
எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டோம். கூடவே ஆம்புலன்ஸ் கொண்டு வாங்க. என்னடா அழுக்குற? ஐயோ டைம் ஆயிடுச்சு. நான் லவ் பண்றது பெருசு இல்ல, ஆனா லவ் பண்ண சொன்ன நேரத்துக்கு வந்து சேரணும். ஆனா வந்து சேரல. அப்பா அவருக்கு அவசரமான வேலை வந்திருக்கோம், இல்லைன்னா கரெக்ட் டைம்க்கு வந்திருப்பாரு. உங்களுக்கு கொடுத்த டைம் தாண்டி போயிடுச்சு. இதுக்கு மேல நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா உலகம் பூரா எனக்கு கெட்ட பேர் வந்துடும். இந்தியாவில பிறந்து இங்கிலாந்துல இவ்வளவு செல்வாக்கா இருக்கணும், அதுக்கு என்ன காரணம்? டைமை கீப் அப் பண்ணதான். இத பாருமா, உங்க அம்மாவை பொண்ணு பாக்குறது நான் கொடுத்த நேரம் only 10 minutes. 10 minutes. டைம் ஆயிடுச்சு, நான் புறப்படுறேன். பட் நான் அடுத்த தடவை வந்து அந்த பயலை பாக்குற வரைக்கும் நீ அவனை மீட் பண்ண கூடாது. என்ன? அடுத்த தடவை எப்போ வருவீங்கப்பா? 6 வருஷத்துக்கு அப்புறம். 6 வருஷமா? அதுக்குள்ள நான் கிழவி ஆயிடுவேன்ப்பா. அதுக்கு நான் என்ன பண்றது? உன் காதல சொன்ன நேரத்துல வரல, அதான். ஐயோ மாமா, மாமா, மாமாவா? யாருமா வித்தியாசமா வர்றான்? இதுதான் அது. இதுவா? மாலையோட வருவான்னு பார்த்தா என்ன பேண்டேஜோட வர்றான்? உங்களை மாமான்னு கூப்பிடலாம்ல? முடியாது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா மாமான்னு கூப்பிட்டுக்கலாம். வந்து நீங்க ரொம்ப நேரம் தவறாதவன் பிரீத்தி என்கிட்ட சொல்லுச்சு. அதனால உங்களை வேகமா பார்க்க முடியாதுன்னா வர வழியில என்ன சைக்கிள் மோதிச்ச லாரி மோதி என்ன ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனாங்க. அங்க என்ன ஆபரேஷன் எல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் தான் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக வேகமா ஓடியாந்துட்டேன். ஆமா, வேகமா ஓடியாந்துட்டேன். ஆமா, அங்கேயும் அடிபட்டு பிரீத்தி. இருந்தாலும் நீ ரொம்ப அழகா இருக்கிற. ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச. தேங்க்யூ. நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு கண்டிஷன். சொல்லுங்க மாமா, என்ன கண்டிஷனா இருந்தாலும் சரி, பிரீத்திக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உங்களுக்காக கொடுத்த 1/2 மணி நேரம் திண்டு போச்சு, மேற்கொண்டு 1/2 மணி நேரம் ஆயிப்போச்சு. உங்க கல்யாணத்துக்கு நான் இனிமே டைம் கொடுக்கணும்னா 6 வருஷம் ஆகும். அதனால முடிஞ்சா இப்ப மோதிர மாத்திக்கங்க. போட்டுக்கமா மாமா, கொஞ்சம் அப்படி போறீங்களா?
உள்ளத்தின் சந்தமோ ராகமோ பொன்னாகும் கால்கள் அந்த நடை போல பின்ன கனி தூங்கும் சின்ன இடை மீது என்ன ஆனந்த கலைகள் பழகவா என்ன 2 நாள் ஆளை காணோம். நாம உருவாக்கின ஜான நாமே கொல்ல வேண்டிய நிர்பந்தத்தை மறக்க எனக்கு 2 நாள் ஆச்சு டாக்டர். இப்ப லேப்ல உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்டுறேன். வாட் இஸ் இட்? வாங்க. டாக்டர், அந்த அதிசயத்தை காந்த பார்க்கட்டுமே. செத்த உடம்புல செயற்கை சுவாசத்தை வச்சு மோடி வித்தை காட்ட பாக்குறீங்களா டாக்டர்? நோ, இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். இப்ப பாரு. டாக்டர், நான் அவனோட மூளையோட கண்டிஷனை பார்க்கணும். ஷூர். மனித மூளை மிருக மூளை ஆயிடுச்சு. பல விபரீத விளைவுகளுக்கு நீங்களே காரணமா இருக்க போறீங்க. டாக்டர், ப்ளீஸ் கில் ஹிம். நான் உன்னோட சீஃப் டாக்டர், எனக்கு தெரியும். I know that, but டாக்டர் நீங்க அவரை கொண்டு ஆகணும். Shut up. இவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். மைண்ட் யுவர் பிசினஸ். இப்படி மனித உயிர்களோட விளையாடுறதா அவங்க ஆராய்ச்சினா இனிமே நான் உங்களோட இருந்து பிரயோஜனம் இல்லை. பட் ஒன் திங், இவனால ஏதாவது விபரீதம் ஏற்பட்டு அதை பத்தி போலீஸ் கிட்ட விசாரிச்சா உங்களை காட்டி கொடுக்க வேண்டியிருக்கும். ஹலோ டார்லிங், என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க? மனுஷ வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டிய டாக்டர் பட்டம் எங்க அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதனாலதான் நான் இன்னைக்கு என் வேலையை கூட ரிசைன் பண்ணிட்டேன். சீஃப் டாக்டர்டையும் போய் சொல்லிட்டேன். சொந்தமா ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறதா நான் முடிவு பண்ணிருக்கேன். ஊருக்கு ஒரு நல்ல டாக்டராகவும் உனக்கு ஒரு நல்ல புருஷனாகவும் நான் வாழ்ந்து காட்டத்தான் போறேன். இனிமே என்னோட வேலை அப்புறம் நீ, இதுதான் என்னோட ஹோல் வேர்ல்ட். இனிமே நான் எப்பவுமே உங்க கூட தான் இருக்க போறேன். ஓகே? Really? Oh, sweet. Thank you so much. ஐயோ, நான் என்ன பண்றது? முதல்ல இந்த விஷயத்தை பிரீத்தி கிட்ட சொல்லு. அவ கல்யாணத்துக்கு வேற பார்ட்டி கொடுக்கல, இதுக்கும் சேர்த்து ஒரு கிராண்ட் பார்ட்டி கொடுத்துடணும். ஹலோ, ஏய், நான் ஸ்ரீ பேசுறேன். ஓ, ஐயோ, ஏன் இப்படி கத்துற? உங்க ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருக்காரா? வீட்டுல தான் இருக்காரு. கொஞ்சம் எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் நிதானமா சொல்லு. இவர் ஆராய்ச்சிக்கே போறது இல்லையா? அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டாராம். இனிமே நானும் வெறும் ஷாப்பிங் தான், ஹோட்டல் தான், ஒரே ஜாலி தான். நான் சொன்ன மாதிரி ஆமா, நீ போற வேகத்தை பார்த்தா ஒரே பிரசவத்துல 9 குழந்தை பிறந்துரும். நிறைய பேசுறடி, நிறைய விஷயம். அப்பட கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே? விஜய், என் பேர் ரோசி. நான் உங்க ஃபேன். ஒண்ணுல உங்களுக்கு கல்யாணம் வச்சா என்ன சொல்ற? நான் உன் பொண்டாட்டி பேசுறேன். இல்ல, நம்ம வெட்டிங்காக பார்ட்டி கொடுக்க அவ வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கா. நீங்க கண்டிப்பா 8 மணிக்கு இங்க வந்துடணும். போடல. ஐயோ, வேணாம். நீங்க அந்த ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் ஷாப்பிங் போயிட்டு வந்து உங்களை எழுப்புறேன். ஓகே? சீ டார்லிங்.
நான் சொல்றதை கேளு ஜான். இப்ப என் கையில துப்பாக்கி இருக்க விளையாடாத பிளீஸ். கதவை திறந்து என்ன நல்லா உத்து பாரு ஜான். சாக கறந்த உன்னை வாழ வச்ச டாக்டர்ல நானும் ஒருத்தன் ஜான். ஜான் பிளீஸ். என்ன இருட்டா இருக்கு? என்ன ஆளையே காணுது? என்ன இருட்டுல பண்ணிட்டு இருக்காரு? எவ்ரிதிங் இஸ் ரெடி கான். உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு பாருங்க பிரீத்தி அப்படி அசந்திர போறா. மேங்கோஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் கான். அது என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க
வண்டியில் உட்கார் 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 சொல்ற உட்கார். பிரீத்தி பிரீத்தி நான் தான். ஏய் ஏய் ரிலாக்ஸ். ஜான காணும், எப்படியா அவனை தேடி கண்டுபிடிக்கணும். ஓகே டாக்டர். ரிலாக்ஸ். டாக்டர், இவன் யாரையாவது கொலை செஞ்சிருப்பானோ? நோ, இவனைத்தான் யாரோ கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க. லுக், துப்பாக்கி குண்டு பாஞ்ச அறிகுறி எல்லாம் இருக்கு. ஹலோ டாக்டர் சங்கர், இன்ஸ்பெக்டர் விஜய் உங்களுக்காக வெயிட் பண்றாரு. ஓகே. இவனை ஜாக்கிரதை கவனிச்சுங்க. எஸ் டாக்டர். டாக்டர் காந்தும் அவர் மனைவியும் கொடூரமான முறையில தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கொலைக்கு நீங்களும் ஒரு காரணம். வாட் டு யூ மீன் இன்ஸ்பெக்டர்? ஆத்திரப்படாதீங்க டாக்டர். நேற்று தான் டாக்டர் காந்த் அவர் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது உங்க 2 பேருக்குள்ள மன வருத்தம் ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்ல, டாக்டர் காந்துக்கு எந்த விரோதிகளும் கிடையாது. அதனாலதான் எங்க டிபார்ட்மெண்ட்ல உங்களையும் சந்தேகப்படும். அப்போ இந்த கொலையை நான் தான் செஞ்சிருப்பேன் நினைக்கிறீங்களா? நோ 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 நோ. ஆதாரம் இல்லாம எந்த முடிவுக்கு நான் வர தயாரில்லை. அதுவே டாக்டர், ஜானோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னாச்சு? அது 2 மணி நேரம் அனுப்பிச்சிடுறேன். பட் ஒன் திங் டாக்டர்,
கொலைகாரனையும் கொலைக்கான காரணத்தையும் நிச்சயம் கண்டுபிடிப்பேன். என்ன சொல்றீங்க டாக்டர்? நம்ம காந்த ஜான் கொலை பண்ணிட்டானா? காந்த் ஏற்கனவே சொல்லிருக்கான், தயவு செஞ்சு அவனை கொன்னுடுங்க. ரமேஷ், வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. சில நஷ்டத்தை பார்த்தா நிறைய லாபங்கள் கிடைக்காமலே போயிடும். நியாயம், தர்மம், நீதி, பாசம் இதுக்கெல்லாம் விஞ்ஞானத்துல இடமே இல்லை. டாக்டர் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. நடந்த கொலைகளுக்கெல்லாம் நாம தான் காரணம்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறதுனால அவனை கொன்னுடுவோம். போலீஸ் சந்தேகம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆராய்ச்சி இன்னொரு பேஷண்ட் கிட்ட வச்சுக்கலாம். ப்ளீஸ் டாக்டர், இதுக்கு நீங்க சம்மதிச்சு தான் ஆகணும். வேற வழி இல்லை. ஓகே, அதுக்கு வேண்டிய மருந்தை உடனே கண்டுபிடிக்கிறேன். என்னடா சொல்ற? புரியும்படியா சொல்ற? புரியும்படியா சொல்றானா? சேர்த்து நீங்க அதை சொல்லி கூட்டு வந்தீங்களே பிட்பாக்கெட்டு குசால, அவன் உண்மையிலேயே குசால இருந்தாளா? அவனுக்கு 8 அக்கா தங்கச்சிங்க, 12 புள்ள குட்டிகளா. அவன் எப்பவாவது ஒரு தடவை தான் பிட்பாக்கெட்டு அடிப்பானா. அதுலயும் சில நேரங்களில் எம்டி பஸ்ஸா வந்துருமா. அதுக்கு என்னப்போ? எப்பவுமே கால் வயிறு அரை வயிறுனா எல்லாரும் சாப்பிடுவாங்களா அவங்க குடும்பத்துல. 2 நாளா உள்ள இருந்தால எல்லாரும் பட்டினியா இருந்தாங்கன்னு ஓன்னு அழுதா. என்கிட்ட இருந்த கொஞ்சம் சில்லறையை கொடுத்து அனுப்பிச்சு ரிலீஸ் பண்ணிட்டேன். வீட்டுக்கு ஆரம்பிச்சிட்டியா? ஆமா. அறிவு இருக்காடா உனக்கு? சமூக சேவை செய்யறவனுக்கு எல்லாம் இந்த ஆபீஸ்ல என்னடா வேலை? டேய், உனக்கு நான் மெமோ கொடுக்க போறேன், முதல்ல போட போட. அந்த காலத்துல புத்தர், இயேசு, காந்திக்கெல்லாம் கூட இந்த ட்ரிபிள்ஸ் வந்திருக்கு. இந்த கொலைக்கேச மட்டுமாவது நான் கண்டுபிடிச்சு போட. ஹலோ விஜய், டாக்டர் காந்த் அவருடைய வைஃப் மர்டர் கேஸ்ல கைரேகை ரிப்போர்ட் ரெடியா இருக்கு. பல கொலைகளை செஞ்சு சிட்டியே கலக்கிட்டு இருந்த ஒருத்தர் நீங்க அரெஸ்ட் பண்ணீங்களே, அந்த ஆளோட கைரேகையும் டாக்டர் காந்தையும் அவர் மனைவியும் பொண்ணவனோட கைரேகையும் ஒன்னா? அந்த ஆளுதான் செத்து போயிட்டாங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா அந்த ரேகை தான் இந்த ரேகைங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. விஜய், இன்னொரு விஷயம், டாக்டர் சங்கர் இறந்து போன அந்த பயங்கரவாதியோட டெட் பாடியை தன்னுடைய ஆராய்ச்சிக்கு வேணும்னு மேலிடத்துக்கு எழுதி கேட்டிருக்காரு. நான் ஒரு புதுசா ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கேன். அதை பத்தி இப்ப நான் சொல்ல போறதில்லை. அவன் பிளட் குரூப், டிஷ்யூஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. சோ இட் வில் டேக் எத்தனை நாள் ஆகும்? ஒரு வாரம் ஆகலாம். நானே ரிப்போர்ட் அனுப்புறேன். வெரி குட். அவனை சாகடிக்க மருந்து கண்டுபிடிச்சிட்டேன். டாக்டர் சங்கர், விஜய் பேசுறேன். எஸ், ஜானோட பாடியை உடனடியா ஒப்படைக்கும்படியா
மேலிடத்துல இருந்து ஆர்டர் வாங்கிட்டேன். நான் இப்ப அங்க வந்தா என்கிட்ட அந்த பாடியை ஒப்படைப்பீங்களா? ஓகே, நீங்க எப்ப வேணா வந்து எடுத்துட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். நீங்க உடனே அந்த ஜானுக்கு TS2 அந்த இன்ஜெக்ஷனை போடுறீங்க. ஓகே, அவன் இறந்துருவான். ஏன்னா இம்மீடியட்டா அவன் பாடியை போலீஸ் ஹேண்ட் பண்ணியாகும். நடந்து போச்சு. இனிமே அதை பத்தி கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? இல்ல சேகர், சின்ன வயசுல இருந்து நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா பழகணும். எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்ட் அவதான். அவளுக்கு இப்படி நடந்திருக்கவே கூடாது. இந்த கொலைக்கான காரணத்தையும் அந்த கொலைகாரனையும் நானே கண்டுபிடிக்கணும். அப்பதான் என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். எனக்கு என்னவோ அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஸ்ரீ சொல்லுவா, அவ ஹஸ்பண்ட் எப்ப பார்த்தாலும் ஆராய்ச்சின்னு சொல்லி 24 hours ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாரா. திடீர்னு அந்த டாக்டர்ஸ்குள்ள ஆராய்ச்சி பத்தி தகராறாயி காந்தே வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாரு. எஸ், அன்னைக்கு தான் இந்த கொலையை நடந்திருக்கு. என் சோக கதை சொல்லி ஆறுதல் தரலான்னு இங்க வந்தேன். நீங்க என்ன ரொம்ப சோகமாக்கிட்டீங்க. உங்களுக்கு என்னாச்சு? உங்க ஆள் என்னடான்னா, நான் வேலையில இருக்கும்போது வேலையை செய்யறதில்ல, கோமாளித்தனமா நடந்துக்கிறேன்னு சொல்லி ரிப்போர்ட் புக்ல எழுதிட்டாரு. என் திறமையை பத்தி இவங்க எல்லாருக்கும் தெரியற மாதிரி சாதனை புரிஞ்சுட்டு நீங்களும் மாச்சு உங்க வேலையை மாச்சுன்னு விட்டுட்டு வந்துடலாமான்னு இருக்கேன். சிஸ்டர், நமக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. உடனே கிளம்புங்க. நேரா ஆராய்ச்சி கூடத்துக்கு போய் சோதனை போட்டு கொலைக்கான தடயத்தை கண்டுபிடிப்போம். ஓகே டன். மனுஷனா பிறந்த எவனுமே ஒரு நாள் செத்துதான் போகணும். மை காட், மறுபடியும் பியூர் பிளட் ஆயிடுச்சே. சோ இந்த மருந்தால் அவனை சாகடிக்க முடியாது. வாட் டு டு?
நான் தான் ஜான். தெரியல, உனக்கு ஞாபகம் இல்ல? செத்து போன உனக்கு உயிர் கொடுத்த டாக்டர் நான் தான். உனக்கு கடவுள்னு சொன்னேன். Don't you recognize me? ஜான், பயப்படாத, உன்னை நான் கியூர் பண்ணி காட்டுறேன். John, John, you will be all right. You will be all right. I will make you all right. டாக்டர்ஸ் எதை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்கன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பில்டிங்கோட 6வது மாடியில தான் அந்த பயங்கர ஆராய்ச்சி கூடமே இருக்குது. முதல்ல இப்ப நாம யாருக்கும் தெரியாம அங்க போகணும். ரித்தி, நீ ஒண்ணு பண்ணு, நான் இந்த பக்கமா போறேன். வாட்ச்மேன் அங்க இருப்பான், அவனை சமாளிச்சுட்டு உள்ள வந்துடுறேன். நீ அந்த பக்கம் வந்துரு, ஜாக்கிரதை, போ. நீங்க யார் சார்? சீஃப் இன்ஸ்பெக்டர் ஜேவியர். யாரை பார்க்கணும்? டாக்டர்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்களா? இல்ல, வெளியே போயிருக்காங்க சார். 1 2 3 4 5 6 6th ஃப்ளோருக்கு போகணும். அது ஆராய்ச்சி கூட யாரும் அலௌட் இல்லையே. 6th ஃப்ளோர்ல பாம் வச்சிருக்கா, போன் வந்திருக்கியா? பாமா? ஆமா, டைம் பாம். அந்த பாம் கண்டி வெடிச்சு சதறிச்சுன்னா 1 கிலோமீட்டர் தூரம் சதுரம் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும். அந்த பாமை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் வேற யாருக்கிட்டையும் சொல்லாத, ஏன்னா வெச்சவன் அலர்ட் ஆயிடுவான். இந்தா புடி, ஓடு, 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளி நில்லு. 1 கிலோமீட்டர் போறவே போயிட்டோம். கம் ஆன் ஜேவியர். எந்திரிங்கடா, எந்திரிங்கடா. போனா செத்துக்கிட்ட செத்துருக்கான். கடனை திருப்பி கொடுக்காம செத்துருக்கணும். லக்கி காய். வெரி பேட். பிக் பாக்கெட்டா இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பாக்கெட்ல பணத்தை வச்சிருக்கேன்டா. நான் பயப்பட மாட்டேன். ஆனா இனி ஒரு நிமிஷமா இங்க இருக்க மாட்டேன்.
நீதானா அது? இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்ட. டேய், நான் அகிம்சாவாதி, என்ன சுடும்படி வச்சிடாத. இதுல 6 குண்டு இருக்கு. நான் சுட்டுன்னா 1வது உன் மேல படும். டேய், hands up. Come on. Come on. Very good. சேகர், சேகர், இந்த கொலைகாரன் இங்கதான் பேத்திய காப்பாத்துட்டான். போற, இதுக்கு மேல என்ன காப்பாற்ற முடியாது. உனக்கு பொறுக்க வந்துச்சு. என் பேரை விட நான் எப்போதும் இன்னும்